இந்த சர்ச்சை எங்கே பார்த்துருக்கீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள். நம்மளுமே அடுத்த ட்ராவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. திருமயத்துக்கு வந்துட்டாங்க. திருமயம் ஃபோர்ட். நான் இந்த வழியாக தான் ரொம்ப நாள் வந்து போயிருக்கேன். ஆனால் உள்ளே வந்து நான் பார்த்ததே கிடையாது. நம்மளோட டீம் அழைச்சிக்கிட்டு ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதோட அழகை பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அந்த வானம் மேகம் அதோட ஒரு வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த காலத்திலேயே நல்லா சிறப்பாக வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கோயில் வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது என்ன கோயில்னு எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்ட்டு பக்கத்தில் போய் நாங்கள் விசாரிக்கும் போது அது பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போன டயத்துக்கு அது ஓப்பனில் இல்லை. ஏர்லியராக காலையில் அப்புறம் ஈவினிங் தான் வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். அப்புறம் உள்ளே வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டிவிட்டு உள்ளே நுழைஞ்சு போயிட்டுருக்கோம் பாருங்கள் எங்களோட டீம் அழைச்சிக்கிட்டு. எங்களுடைய கேமரா பேக்னா பார்த்தோன்னே அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்னா எடுக்கிறதுக்கு இங்கே அலோ இல்லை அப்படின்னு. அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லியிருப்போம்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் வந்ததே பசங்க மட்டும்தான், அதில் வெட்டிங்னா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே வந்துட்டோம். இப்போ நான் ஏறுறேன் பாருங்கள் படி. இந்த படி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் டேமேஜாகவும் இருக்குங்க. அது கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். எனக்கு வந்து இந்த மாதிரி படியில் ஏறுறதே பயம் எனக்கு. அப்போ நண்பருடைய வந்து சப்போர்ட்டில் வந்து ஏறினேன். அவர் தான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து சொன்னாப்புல, ஏறுங்க பரவாயில்ல பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. அது ஏறினதுனால தான் உள்ளே இருக்கிற நம்முடைய சிவபெருமானை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கார் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கார். இங்கே நிறைய விஷயம் இருக்குங்க. அதில் அது இல்லாமல் ஒரு ஃபீல் வந்து எனக்கு இங்கே கிடச்சி பாருங்கள். எப்பா அது சொல்ல தேவையில்லை. ஒரு தியானம் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த குகைக்குள்ளே வந்துட்டால் போதும், அப்படி இருக்குங்க. இதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏணிப்படி ஏறதா இருந்தாலும் சரி, இல்லை உயரமான கட்டடத்தில் ஏறதா இருந்தாலும் சரி, மரத்தில் ஏறதாலும் சரி, ஏறிடுவேன். திரும்பி இறங்குறது கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படி மெல்ல 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 அப்படியே தாங்கி இறங்கிட்டு இருந்தேன். கீழே இருக்க நண்பர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த வியூவை பாருங்கள். அடுத்தது அப்படியே மேலே தாங்க விஷயமே இருக்குது. எங்கள் டீமில் வந்து மொத்தம் வந்து 5 பேர் வந்தான். 3 பேர் வந்து மலைக்கோட்டையை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே நிறைய வைப்பு ஏற்படுது, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து ஏற்படுது. 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. தூங்கிட்டு இருக்கிறதுக்காக இங்கே வர்றது, ட்ராவலுக்கு எதுக்கு வர்றது? அந்த 2 பேரையுமே பேசக்கூட மாட்டேன். அடுத்த ட்ரிப்பில் கேன்சல் பண்ணி விட்ருவோம். திரும்ப என் கோட்டைக்கு மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே 2 பேர் இதில் வரலங்கிறதுனால திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மேலே வந்தோன்னே தாங்க தெரியுது வெட்டிங் ஃபோட்டோஷூட்னா எதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் சரியான பிளேஸுங்க. வெட்டிங் ஃபோட்டோஷூட்னா சூப்பராக வந்து எடுக்கலாம், ஆனால் அலோவ் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. ஆனால் அங்கே ஒரு கப்பலுமே வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக மேலே ஏறிட்டாங்க. நான் இதுவரையும் பீரோங்க போய் நேரில் போய் பார்த்தது கிடையாது. அங்கே போய் பார்த்தேங்க. பார்த்தோன்னே எப்படியா இதெல்லாம் வந்து செஞ்சீங்க முதல்ல, அதுக்கடுத்து இதெல்லாம் எப்படிங்க தூக்கி சுட முடியும்? அப்பா கல்லை பாருங்கள், அதுக்குன்னே ஒரு கல் வச்சுருக்காங்க. அது மேலே தான் தாங்கி நிற்கிது. இதை ஒரு குண்டை போட்டு இருக்கிற சுற்று வட்டாரத்தில் யார் எதிரி வந்தாலும் அடித்து திம்சம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நம்ம பார்க்க வேண்டிய இடம்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு பசின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பசிக்காக ஹோட்டலாக தேடி அலைஞ்சோம். ஏன்னா அன்டைம் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து சாப்பாடாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் ஒரு மெஸ்ஸை வந்து பார்த்தோங்க. இந்த மெஸ்ஸில் இருக்குமான்ட்டு போய் விசாரிக்கும் போது, நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மெஸ்ஸை. எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மெஸ்ஸில் உள்ள அக்காக்கள்லாம் வந்து நல்லா வரவேற்றாங்க. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு விஷயமே பார்த்து நம்ம இப்போ வீட்டில் எப்படி சாப்பாடு எதுனா போடுவாங்க பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டு ஃபீலில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது இல்லாமல் சாப்பாடுமே வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. லேட்டாக வந்தாலுமே நீட்டாக வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு எங்களுக்கு அனுப்புனாங்க. அந்த மாதிரியான ஒரு மெஸ்ஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. அது மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. நம்மளோட நண்பர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிறேன் சாப்பாடுனா வேணான்ட்டு. ஜூஸ் கடையில் போய்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மெல்ல அப்படியே வந்துட்டார். அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க தான் ஓனர் நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி வீடியோ எடுத்துனே கொஞ்சம் பயந்துட்டாங்க போல். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம்.